வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தேனியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்திய கடற்படைக்கு 2 புதிய அதிநவீன படகுகள் அர்ப்பணிப்பு. கடல் வழியாக தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க நடவடிக்கை. மழலை குரலில் சரளமாக ஆங்கிலம் பேசி அசத்தும் 3 வயது சிறுமி. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நேரில் பரிசு வழங்கி பாராட்டு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை எதிரொலி. பல ஆண்டுகளுக்கு பிறகு கரூரில் வாழை இலை மட்டைகளுக்கு கடும் கிராக்கி. சத்தியமங்கலம் மாட்டு சந்தையில் மாடுகளுக்கு கொம்பும் சீவும் பணிகள் மும்முரம். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை ஒட்டி விவசாயிகள் ஆர்வம். சிதம்பரத்தில் 59 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட போக்குவரத்து காவல் நிலைய கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் போக்குவரத்து காவல் நிலைய கட்டிடம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. 59 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனையடுத்து சிதம்பரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பங்கேற்று புதிய கட்டிடத்தில் குத்துவிளக்கேற்றி பணிகளை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலையில் 53 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட அன்னதான கூடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சோமாமாசிப்பாடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வளாகத்தில் 53 லட்சம் ரூபாய் செலவில் அன்னதான கூடம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் அன்னதான கூடத்திற்கு குத்துவிளக்கேற்றி வைத்து சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை செய்தார். இந்த விழாவில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வம் உள்பட பலர் பங்கேற்றனர். அந்தியூரில் 304 பயனாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் KC கருப்பண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அந்தியூர், அம்மாப்பேட்டை, TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய ஒன்றியங்களைச் சேர்ந்த 304 பயனாளிகளுக்கு 1,90,60,60,000 ரூபாய் மதிப்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டியில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சமூக நலத்துறை சார்பில் 7 எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி கலந்து கொண்டு 289 பயனாளிகளுக்கு 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதேபோல் உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி கலந்து கொண்டு 1134 மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பூந்தமல்லியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அம்மா உடற்பயிற்சி கூடம் மற்றும் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் பெஞ்சமின் திறந்து வைத்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பாவேந்தர் நகரில் சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் அம்மா உடற்பயிற்சி கூடம் மற்றும் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பலராமன், MP வேணுகோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊராட்சி ஒன்றியம் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் பாவேந்தர் நகரில் அம்மா பார்க், அம்மா ஜிம் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பார்க்கை இன்றைக்கி திறந்துருக்கிறோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் 50 பார்க்குகள் நிறைவேற்றப்பட்டு, இதில் 50 கிட்டத்தட்ட 33 பார்க்குகள் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பார்க்கலாம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் துரிதமாக அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று முடியும் என்று சொல்கிறோம். அதே போல் கிட்டத்தட்ட அந்த 17 பார்க்கும் 30 to 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகை ஒட்டி சேலத்தில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை சொந்த ஊருக்கு சென்று கொண்டாடும் பொதுமக்களின் வசதிக்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகைக்காக சேலத்தில் இருந்து சிறப்பு சொகுசு பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் ரோகிணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த சொகுசு பேருந்துகளில் கார்களில் இருப்பது போன்று சீட் பெல்ட் அணிந்து கொள்வதற்கான வசதிகள் இருப்பதாகவும், சேலத்தில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்தார். ஒரு ரஷ் கிளியர் பண்றதுக்காக பல்வேறு மண்டல்கள் மூலமாக எக்ஸ்ட்ரா பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சேலம் கார்பரேஷன்லயும் சில ஏரியாக்கள் எக்ஸ்ட்ரா ரஷ் கிளியர் பண்றதுக்காக நம்ம சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எக்ஸாக்ட் நம்பர் உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்போம். பொங்கல் கிஃப்ட் வழங்குவதை பற்றி இப்போ மக்களிடையே பலர் என்ன எந்த குளறுபடியும் இல்லை. ஏனென்றால் அரிசி கார்டு வைத்திருக்கவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொங்கல் பொருட்கள் மற்றும் 1000 ரூபாய் கொடுக்குவதற்காக ஹைகோர்ட் நேற்று ஆர்டர்ல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. திருச்சியில் நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருச்சி மாவட்டத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 3 சக்கர வாகனங்கள், சக்கர நாற்காலிகள், ஊன்றுகோல்கள், நடைப்பயிற்சி குச்சிகள், காது கேட்கும் கருவிகள், கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கலந்து கொண்டு 531 பயனாளிகளுக்கு 53,19,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடல் வழியாக தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க இந்திய கடற்படைக்கு 2 புதிய அதிநவீன படகுகள் அர்ப்பணிக்கப்பட்டன. இந்திய கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக கடலோர பகுதிகள் வழியாக தீவிரவாதிகள் உள்ளே நுழைவதை தடுக்கும் விதமாக இந்திய கடற்படைக்கு 2 அதிவேக நவீன படகுகள் வழங்கப்பட்டன. இது தொடர்பாக நாகை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்பையிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாகர், பிரஹாரிபால் என்கின்ற 2 புதிய ரோந்து படகுகளை நாகை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தென் பிராந்திய கடற்படை கமாண்டர் ஸ்ரீவத்வசாவிடம் ஒப்படைத்தார். இந்த படகுகள் 2ம் நாகை, காரைக்கால், கோடியக்கரை பகுதியில் நாள்தோறும் ரோந்து பணி மேற்கொள்ளும் என தென் பிராந்திய கடற்படை கமாண்டர் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து ஏரிகளுக்கான தண்ணீரை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் வனப்பகுதியில் வரட்டுப்பள்ளம் நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. கொள்ளளவு 33.5 அடி கொண்ட இந்த அணையில் தற்போது 28 அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையிலிருந்து நீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் கெட்டி சமுத்திரம், அந்தியூர், பிரம்மதேசம், ஆப்பக்கூடல் உள்ளிட்ட 5 ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். 11 நாட்கள் திறந்துவிடப்படும் தண்ணீரால் 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். காரணமாக வறட்சி தொடர்ந்து நிலவிக் கொண்டிருப்பதால் விவசாயிகள் இப்பகுதியினுடைய ஆழ்வாய் கிணறுகள் நிலத்தடி நீர் உயராமல் இருந்து வருகிறது. எனவே இதன் மூலம் 11 நாளைக்கு இந்த வாய்க்காலில் இந்த 5 ஏரிக்கும் செல்வதன் மூலம்
இந்த 5 ஏரியின் வழியாக உள்ள விவசாயிகளுடைய கிணறு, ஆழ்குழாய் கிணறு, நிலத்தடி நீர் உயரும். அது மட்டுமல்ல, இப்பகுதியிலுடைய பொதுமக்கள் வசிக்கும் ஊர்களுடைய ஆழ்குழாய் கிணறுக்கும் நிலத்தடி நீர் உயர வாய்ப்பு இருக்குது. எனவே இப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து இன்று ஏரி பாசனங்களுக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் கெட்டிசமுத்திரம், அந்தியூர், ஆப்பக்குடல், சந்தியபாளையம் உள்ளிட்ட 5 ஏரிகள் பாசன வசதிகள் பெறுகின்றன. இதனால் மறைமுகமாக சுமார் 1500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மாணவர்கள் அனைவரும் தங்களின் லட்சியத்தை விதைத்து கனவு காணுங்கள், அது உங்களை வெற்றியடைய செய்யும் என முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள செல்லம்மாள் தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அப்துல் கலாமுடன் பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்தார். மேலும் லட்சியத்தை விதைத்து கனவு காணுங்கள், அது உங்களை வெற்றியடைய செய்யும் எனவும் மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். பிளாஸ்டிக் பொருள் தடையால் கரூரில் வாழை இலை வியாபாரம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களின் ஆதிக்கத்தால் வாழை இலை புழக்கம் நாளடைவில் குறைந்து வந்தது. இந்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் விதிக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தடையால் வாழை இலைகளின் பயன்பாடும் மீண்டும் தழைத்தோங்கியுள்ளது. அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இயற்கை வழிகளில் கிடைக்கும் வாழை இலை, வாழை மட்டைகளுக்கு பல ஆண்டுகள் கழித்து கிராக்கி ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் வாழை இலை புழக்கம் தொடங்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது அவற்றின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் போதிய லாபம் கிடைக்கவில்லை என வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். முதல்ல இலக்கட்டு இப்போ வரத்து ரொம்ப கம்மியாக வருது. விலைவாசி கூடுதல்னால அங்கங்கே போயிட்டு இருக்குது. விலைவாசி கூடுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்டு 300 400 வந்த கட்டு இன்றைக்கி 600 700 வருது. இப்போ தூத்துக்குடி கட்டு 1000 1100 1200 வந்த கட்டு இன்றைக்கி 2000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஈரோடு கட்டு 400 500 வந்து இன்றைக்கி 700 800 900 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இவ்வளோ தூரம் விலைவாசி ஏறுது. காரணம் என்னென்னா, இப்போ பேப்பர் நிறுத்திட்டாங்க. இலையை கடைக்காரங்க சேர்த்து கேட்குறாங்க. அதில் நேராக கன்சல்மெண்ட்டுக்காரங்கள்ட்டே போகிறாங்க ஹோட்டல் கடைக்காரங்க. அதே ஒரு சில ஹோட்டல் கடைக்காரங்கள்ட்ட நம்ம போயிட்டு சேர்த்து கேட்டால் ரேட்டு சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க. இப்போ 500 வாங்கிட்டு இருந்தோம், திடீர்னு 800 கூட 900 கூடன்றாங்க. சரி, நான் இப்போ 500 வாங்கிட்டு ரெகுலர் 500 கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, நீங்கள் பேப்பர் போடுறது இல்லையா நான் வேறு கடையில் வாங்குறேன்றாங்க. திருவண்ணாமலையில் ஆங்கில மொழியில் பேசி அசத்தும் 3 வயது சிறுமிக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நேரில் பாராட்டு தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சாரோன் பகுதியைச் சேர்ந்த தம்பதி குமார், சுபஸ்ரீ இவர்களுக்கு 3 வயதில் நிகித்யா என்ற பெண் குழந்தை உள்ளார். தனியார் பள்ளியில் LKG பயிலும் இவர் சிறுவயது முதலே ஆங்கில வார்த்தைகள் படிப்பதில் அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். நாளடைவில் யாருடைய உதவியுமின்றி தாமாகவே அனைத்து விதமாக புத்தகத்தை படிக்க ஆரம்பித்துள்ளார். மழலை மனம் மாறாத குரலில் சிறுமி நிகித்யா பேசும் ஆங்கில உரையாடல் காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. இந்த சிறுமிக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வரும் வேளையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியும் சிறுமிக்கு நேரில் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் விஷுவல் மீடியாவில். அதில் இந்த நிகிதாங்கிற பொண்ணு அவங்க அறிவாற்றலை வெளிப்படுத்துகிற வகையில் பல்வேறு கண்ட்ரிகளோட ஃப்ளாக்ஸ் அதை பார்த்துட்டு அதோட பேரை சொல்கிறது, அப்புறம் நம்ம ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸை ஸ்டேட் பேர் சொன்னால் கேபிட்டல்ஸை சொல்கிறது, அப்புறம் அந்த இந்த வயதுக்கு மேற்பட்ட இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பா இதுக்கு மேற்பட்ட கதைகள்லாம் ஆங்கிலத்தில் படித்து சரளமாக எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அதை தமிழில் அதுக்கு நமக்கு விவரமும் சொல்லிட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த செய்தியில் இது மாதிரி நான் கலெக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அதோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தது. அப்புறம் விசாரித்து இந்த பொண்ணு எங்கே இருக்குது, இந்த பாப்பா எங்கே இருக்குன்ட்டு பார்த்துட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை வீட்டையே பார்த்துட்டு அதுக்கு கிஃப்ட் கொடுத்து விஷ் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே அது இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ அறிவாக இருக்குன்ட்டு நான் நினைக்கல.
பழனி முருகன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் மூலம் 1,63,00,000 வருவாயாக கிடைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் கடந்த 14 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையால் உண்டியல்கள் நிறைந்தன. இதனையடுத்து கோவில் இணை ஆணையர் செந்தில்குமார் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் வங்கி அலுவலர்கள், கோவில் ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் என 450க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். காணிக்கை எண்ணப்பட்டதில் 1,62,77,870 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. இதைத் தவிர தங்கம் 333 கிராம், வெள்ளி 6,980 கிராம், 300 வெளிநாட்டு கரன்சிகள் ஆகியவை காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. பழனி தைப்பூச திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து சார் ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா வருகின்ற 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும். இந்நிலையில் சார் ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். தைப்பூச திருவிழாவில் 3,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் திருவிழாவை ஒட்டி இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சார் ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பெரும்பாலான பக்தர்கள் பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு நேரத்தில் விபத்து ஏற்படாத வகையில் போலீசார் சார்பில் ஒளிரும் பட்டைகள், குச்சிகள் வழங்கப்படுவது வழக்கம். அதனை பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வினய் வழங்கினார். பக்தர்கள் சாலையோரம் நடந்து செல்ல வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கினார். ஓசூர் அருகே பயணிகளின் உயிரை பொருட்படுத்தாமல் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்தின் வீடியோ காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிக்கொண்ட தனியார் பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்றது. பயணிகளின் உயிரை பொருட்படுத்தாத ஓட்டுநர் 105 கிலோமீட்டர் வேகத்தில் பேருந்தை இயக்கியுள்ளார். அதிலும் ஆபத்தை உணராத ஒருவர் பேருந்தின் பின்புறம் தொங்கியபடியே பயணித்துள்ளார். இதனை பார்த்த ஒருவர் அதிவேகமாக சென்ற பேருந்தினை பின்தொடர்ந்து வீடியோ எடுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோ காட்சி தற்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதற்கு மணி அடிக்கும் பழக்கம் உசிலம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவர்களிடையே தண்ணீர் அருந்தும் பழக்கம் குறைவாக இருப்பதால் தட்டம்மை, வயிற்று வலி, உடல் வெப்பமடைதல் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இதனை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மணி அடித்தவுடன் குழந்தைகள் தண்ணீர் அருந்தும் பழக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மணி அடித்தவுடன் பள்ளி குழந்தைகள் அனைவரும் தங்களின் வகுப்பறையிலே தாம் கொண்டு வந்த வாட்டர் கேனில் உள்ள தண்ணீரை பருகுவர். இந்த புதிய நடைமுறை பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். எங்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளில் பெரும்பாலான பிள்ளையை தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லி பெட்ரோல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதனால் அம்மன் நோய் வருது, மஞ்சக்காமால் நோய் வந்துச்சுன்னு சொல்லி கடந்த வாரம் ஒரு பெட்ரோல் வந்து ரொம்ப ஒரு தீர்க்கமாக கம்ப்ளைண்ட் பண்ணதுனால சரி மாணவர்களுக்கு வந்து பக்கத்து கேரளாவில் ஒரு ஸ்கூலில் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் தண்ணி குடிக்க வச்சுருந்தாங்க. சரி அதேமாதிரி நம்ம ஸ்கூலில் பண்ண அப்படின்னு சொல்லி காலையில் 10:30 மணிக்கு ஒரு பில் அடிப்போம். எல்லா மாணவர்களும் தங்களுடைய வகுப்பறையில் தன்னுடைய வாட்டர் கேன் எடுத்து குடிச்சு முடிச்சிருவாங்க. மதியம் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணி குடிச்சு முடிச்சிருவான். தண்ணி இல்லாத நேரத்தில் பள்ளியின் சார்பில் ஆர்வ வாட்டர் வாங்கி மாட்டிருக்கோம். மத்தியானம் 2:30க்கு பெல் அடிப்பாங்க. நாங்கள் வந்து அப்போ வந்து கிளாஸில் வந்து தண்ணி குடிப்போம். நாங்கள் தண்ணி குடிக்கிறோமா இல்லையான்றதை எங்கள் டீச்சர் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறமும் இன்னும் நாங்கள் முன்னாடிலாம் தண்ணியை குடிக்காமலே வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இப்பெல்லாம் ஃபுல் தண்ணியை குடிச்சிட்டு இங்கேயும் ஒரு தண்ணி ஒரு வாட்டர் கேன் தண்ணி குடிச்சிட்டு குடிக்கிறோம்.
தாலாட்டி தூங்க வைக்கும் புத்தகம்தான் வாழ்க்கையின் சரியான நேரத்தில் நம்மை விழிக்க வைக்கும் என்று நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசு பள்ளி நூலகங்களுக்கு இலவசமாக நூல்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் கல்லூரி மற்றும் பத்திரிகை நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புத்தகம் படிக்கும் பழக்கம் நம்மை மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என நிகழ்ச்சியுடன் கூறினார். ஒரு சாதாரண இடைநிலை ஆசிரியராக இருந்த என்னை மாவட்ட கல்வி அலுவலர் நிலைக்கு உயர்த்தி இன்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நிலையில் நிறுத்தியிருக்குன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் புக்ஸ். எதுவுமே ஆரம்பத்துல எல்லாரும் கூட எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. டிகிரில எல்லாம் பெரிய மார்க்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஓப்பனா சொல்றது எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஜஸ்ட் பாஸ் தான். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஜஸ்ட் பாஸ் எனக்கே கேவலமா இருந்தது. இப்படி இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் கூட சொல்ல முடியாம வச்சிருக்கமேங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சது. படிக்க 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 அது கொடுத்த ஆர்வம், அது கொடுத்த எனர்ஜி, அது கொடுத்த அந்த தைரியம் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி. தேவையற்ற துணிகளை கொண்டு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது குறித்து நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாதந்தோறும் பெண்களுக்கான கைவினை பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அலங்கார பொம்மைகள் தயாரிப்பது குறித்து பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இதனை அருங்காட்சியக காப்பாற்றியர் சிவசக்தி வள்ளி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தேவையற்ற துணிகளை கொண்டு வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை எப்படி தயார் செய்வது குறித்து பயிற்சியில் தெளிவாக விளக்கப்பட்டது. இதில் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பயனடைந்தனர். நம்ம பாளையங்கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை தோறும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் ஒவ்வொரு சின்ன சின்ன கைத்தொழில் சொல்லித்தராங்க. அதில் இந்த வாரம் வேஸ்ட்டு துணியிலேருந்து எப்படி கிளி செய்கிறது, இதை ஒரு வால் ஹேங்கிங்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம், எல்லா விற்பனைக்கும் சந்தைப்படுத்தலாம், அதுக்குண்டான அறிவுரைகளும் இங்கே சொல்லித்தராங்க. இது நம்ம காப்பாட்சியாளர் திருமதி சத்தியவள்ளி சிவசத்தியவள்ளி அவர்கள் அவங்களுடைய சொந்த முயற்சியில் நிறைய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற முறையில் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை ஒட்டி சத்தியமங்கலம் மாட்டு சந்தையில் மாடுகளுக்கு கொம்பு சீவும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டப்படுவது வழக்கம். அதற்காக கொம்புகளை சீவி மாடுகளை அழகுபடுத்தும் பணிகள் புஞ்சம் புளியம்பட்டி சந்தையில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தங்களது மாடுகளை சந்தைக்கு அழைத்து செல்லும் விவசாயிகள் அங்குள்ள தொழிலாளர்கள் மூலம் மாடுகளின் கொம்புகளை சீவி அழகுபடுத்தி செல்கின்றனர். இதற்காக சிறிய கொம்புகள் உள்ள மாடுகளுக்கு தலா 100 ரூபாயும், பெரிய கொம்புகள் உள்ள மாடுகளுக்கு தலா 200 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. நாங்கள் 20 வருஷமா கொம்பு சீவிட்டு இருக்கிறோமுங்க. மாட்டுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணுறதா பிடிக்கிறதா, நாங்கள்லாம் பெயிண்ட் போடுறது இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. நாங்கள் மாட்டு பொறுத்தளவு நாங்கள் சுங்கம் வாங்குற அளவுக்கு இல்லைங்க. நாங்களாம் மாட்டுக்கு 200, 300, 100 இப்படி மாட்டை பொறுத்து கொம்பு பொறுத்தளவு நாங்கள் காசு வாங்கிட்டு இருக்கிறோமுங்க. நாங்கள் எங்கள் தொழிலுங்க. பொங்கலை முன்னிட்டு எங்களுக்கு பரவாயில்லைங்க. இந்த வருஷம் நல்லா ஓரளவுக்கு ஓடுதுங்க.